கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இந்த புதிய மாதத்தின் 5வது மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்த்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த அதிகாலை வேளையில் நாம் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி ஆராதனையில் படிக்கக்கூடிய பாடத்தை தொடர்ந்து படிக்க போகிறோம். இதோ தேவ ஆட்டுக்குட்டி, பிஹோல் த லேம் ஆஃப் காட் என்று தலைப்பிட்டு நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இதோ தேவ ஆட்டுக்குட்டி. தேவ ஆட்டுக்குட்டியை எல்லாரும் பாருங்கள் என்று யோவான் ஸ்நானன் யோர்தான் நதிக்கரையில் இயேசுவை தேவாட்டுக்குட்டியாக சுட்டி காட்டினார். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே என்று வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் எங்கெல்லாம் சென்றார் என்பதை மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து நாம் சில பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் ஊழியத்துக்கு சென்ற மிக முக்கியமான இடம் புதிய ஏற்பாட்டில் கப்பர் நகூம். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, கப்பர் நகூமில் தேவ ஆட்டுக்குட்டி, காட்ஸ் லேம்ப் அட் கப்பர்நகூம். இந்த கப்பர் நகூம் கிராமம்தான் என்றாலும் அது பட்டணம் என்று அழைக்கப்பட தகுதி வாய்ந்த இடமாக இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊரான எந்த ஊர்? நாசரேத். தாம் வளர்ந்த ஊரான நாசரேத் என்று நாம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாசரேத்தில் அவரை புறக்கணித்து விட்டார்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கப்பர் நகூமை தமது ஊழிய மையம் ஆக்கி கொண்டார். அவர் அங்கே செய்த சில அற்புதங்கள் என்னென்ன அப்படின்னா நமக்கு தெரியும். அந்த அற்புதங்களை சொன்னால், ஒரு திமிர்வாதக்காரன் இருந்தான். அவனை 4 நண்பர்கள் என்ன செஞ்சாங்க? தூக்கிட்டு வந்தாங்க, கூரையை பிரித்து உள்ளே இறக்குனாங்க. ஞாபகம் இருக்குங்களா? இது எங்கே படிக்கிறோன்னா மார்க் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். அந்த சம்பவம் நடந்த இடம் கப்பர் நகூம். அவனை ஆண்டவர் சுகமாக்கினார். 4 பேர் அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். ஆனால் போகும்போது எப்படி போனான்? தன்னுடைய பாயத்தலானிலாம் சுருட்டி கொண்டு எடுத்துக்கொண்டு அவனே நடந்து சென்றான். கப்பர் நகூமிலே அந்த அற்புதம் நடந்தது. 2வது, ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன், நோபல் மேன் சன், ராஜாவின் மனுஷரில் ஒருவன், அவனுடைய மகன் சுகவீனமாயிருந்தான், வியாதியாயிருந்தான். அவனை இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினாலே சுகமாக்கினார். ஏன் அப்படின்னா, இயேசு கானா ஊரில் இருந்தார். இந்த ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய மகன் எங்கே வியாதியாக இருந்தான்? கப்பர் நகூமிலே வியாதியாக இருந்தான். யோவான் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 54ஆம் வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள். இயேசு அங்கே போல ஒரு வார்த்தை சொன்னார். கானா ஊர்லேருந்து சொன்னார், கப்பர் நகூமிலே இருந்தவன் சுகமானான். இது இன்னொரு அற்புதம் கப்பர் நகூமை குறித்து. 3வது அற்புதம் என்னவென்றால், 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை இயேசு வார்த்தையினால் சுகமாக்கினார். அதான் நீங்கள் படிக்க போகிறோம். 4வது, பேதுருவின் மாமியின் ஜுரத்தை இயேசு என்ன செய்தார்? சுகமாக்கினார். அதுவும் கப்பர் நகூமில் தான். இதெல்லாம் எங்கே படிக்கிறோன்னா மத்திய 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். 100க்கு அதிபதி, பேதுருவின் மாமி, இதெல்லாம் மத்திய 8வது அதிகாரம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. மத்திய 8ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் கப்பர் நகூமுக்கு சென்றார். கப்பர் நகூமிலே 2 இடங்களுக்கு அவர் சென்றார். ஒன்று, 100க்கு அதிபதியின் வீட்டுக்கு போக விரும்பினார். ஆனால் போகவில்லை. அவருக்கு போக விருப்பம் 100க்கு அதிபதி வீட்டுக்கு, ஆனால் ஆண்டவர் போகலை. 2வது, பேதுருவின் மாமியின் வீட்டுக்கு சென்றார். சரிங்களா? நம்ம இந்த 2 சம்பவங்களை தான் நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம். இந்த ஆட்டுக்குட்டியானவர் கப்பர் நகூமுக்கு சென்றார். அதில் நமக்கு என்ன படிப்பினைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே, உம்முடைய அளவில்லாத கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை நாங்கள் காணும்படி செய்திருக்கிறீர். அதற்கு நம்மை போற்றுகிறோம்.
உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கர்மங்களை தாங்கட்டும். தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே எங்களோடு மெல்லிய சத்தத்தை கேட்கும்படி எங்கள் செவிகளிலே தொனிக்கை செய்யும்படி வேண்டுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே ஆலயத்தில் ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுங்க. ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்பதை தேவரீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எங்களோடு பேசும். உம்முடைய கர்மங்களை நடத்தட்டும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 இடங்களுக்கு இயேசு சென்றார் கப்பர்நகூமிலே. ஒன்று 100க்கு அதிபதியின் வீடு. இயேசுவும் 100க்கு அதிபதியும், ஜீசஸ் அண்ட் தி சென்ச்சூரியன். இந்த சம்பவத்தை எங்கே படிக்கிறோன்னா மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5-13, லூக்கா 7ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். இந்த 2 சுவிசேஷங்களில் இயேசுவும் 100க்கு அதிபதியும் சந்தித்த சம்பவம் விளக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுமா? மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவன் ஆண்டவர் என்ன சொன்னார்? 7ஆம் வசனம், அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். ஐ வில் கம் அண்ட் ஹீல் ஹிம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. நான் வந்து அவனை சுகமாக்குவேன் அப்படின்றார். அப்போ என்ன சொன்னான்? ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் என்ன கிடையாது, நான் தகுதியே கிடையாது ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல. 8ஆம் வசனம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அன்பானவர்களே, ஏன் அவன் ஆண்டவர் இயேசுவை தன் வீட்டுக்கு வர அனுமதிக்கவில்லை என்றால், அவன் தன்னை தகுதியற்றவனாக கருதினான். அவனுடைய வீரியமிக்க விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மெச்சினார். அப்படி தானே? ரொம்ப பாராட்டினார். என்ன சொன்னார்? இஸ்ரவேலருக்குள்ளும் 10ஆம் வசனத்தில் இருக்கு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் கூட இப்படி ஒரு விசுவாசம் கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாராட்டி பேசினார். ஏன்னா இவன் யார்? இவன் ஒரு ரோமன். சரிதானே? இவன் ஒரு ரோமன், 100க்கு அதிபதி, 100 ரோம படை வீரர்களுக்கு இவன் அதிபதி. அப்போ இவன் ஒரு ரோமன். அப்போ இவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மெச்சினார். ஏனென்றால் அவன் அவ்வளவாக தன்னை கிறிஸ்துவுக்கு முன்பாக தாழ்த்தினான் என்பது உண்மைதான். அன்பானவர்களே, இவனை குறித்து எலன் ஒயிட் அம்மையார் எழுதுகிறாங்க. இவங்களின் வாஞ்சை புத்தகத்தில் டிசைர் ஆஃப் ஏஜஸ் பக்கம் 316 வாசிக்கிறோம். But the centurion said of himself, I am not worthy. His heart had been touched by the grace of Christ. இந்த 100க்கு அதிபதி தன்னை தகுதியற்றவன் என்று அவன் சொன்னான். தன்னை குறித்து உண்மைதான். கிறிஸ்துவின் கிருபையினால் அவன் இருதயம் தொடப்பட்டு இருந்தது. He saw his own unworthiness. தன்னுடைய தகுதியின்மையை அவன் தானே கண்டான். Yet he feared not to ask help. ஆனாலும் அவனுக்கு உதவி கேட்பதற்கு பயம்தான். ஓகே, பயப்படலை. he feared not. ஆனாலும் உதவி கேட்காம பயப்படலை. தகுதியற்றவன் என்று உணர்ந்தாலும் உதவி கேட்க பயப்படவில்லை. he trusted not to his own goodness. தன்னுடைய நல்ல குணத்தை அவன் நம்பவில்லை. his argument was his great need. அவனுடைய வாதம் என்னவென்றால், என்னுடைய பெரிய தேவை அதான் எனக்கு முக்கியம். என்ன தேவை? என் வேலைக்காரன் சுகமில்லாமல் இருக்கிறான். His faith took hold upon Christ in his true character. He did not believe in him merely as a worker of miracles,
but as the friend and savior of mankind. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மெய்யான குணத்தை உணர்ந்தவனாக அவன் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டான். இயேசுவை அற்புதங்களை செய்கிறவராக மாத்திரம் அவன் நம்பாமல் வேறு எப்படி நம்பினானா? அவரை சிநேகிதராக, மனுக்குலத்தின் சிநேகிதராக, மனுக்குலத்தின் இரட்சகராக அவன் கண்டான். அப்போ என்ன பார்க்குறோன்னா, அவனுக்கு அவ்வளோ பெரிய விசுவாசம் இருந்துச்சு. ஏதோ அற்புதங்கள் செய்கிறவராக மட்டுமல்ல, மனுக்குலத்தின் நண்பராக, மனுக்குலத்தின் இரட்சகராக இயேசுவை அவன் தெளிவாக கண்டான். சரிங்க, கரெக்டு தான். ஆனாலும் அவன் என்ன செய்யலை? இயேசுவின் வாஞ்சையை நிறைவேற்றவில்லை. இயேசுவின் வாஞ்சை என்ன சொன்னார் அவன்கிட்ட? நான் என்ன செய்ய போகிறேன்? எப்பா, நான் உன் வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன்? உன் வேலைக்காரனை சுகமாக்குவேன்னு சொன்னார். அப்போ ஆண்டோடைய வாஞ்சை என்ன? அவன் வீட்டுக்கு நான் வர்றேன். ஆண்டவர் வந்திருக்கணும் அவன் வீட்டுக்கு. ஆனால் அவன் வீட்டுக்கு ஆண்டவர் வரலை. ஏன் தெரியுமா? காரணம் என்ன? தடை என்ன? அவனே சொல்லிட்டான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் என்ன கிடையாது, பாத்திரம் நல்ல. பல நேரங்களில் நம்மில் சிலர் என்ன நினைக்கிறோன்னா, ஆண்டவர் நம்மக்கிட்ட இதெல்லாம் செய்கிறதுக்கு, இதில் இந்த திருவிருந்தெல்லாம் கலந்துக்கிறதுக்கு எனக்கு தகுதியெல்லாம் கிடையாது, ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு தகுதியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சிலர் தாங்கள் தகுதியற்றவர்கள் என்று எண்ணி கர்த்தர் அவர்களிடத்தில் பெரிய காரியங்களை செய்யக்கூடாதபடி தங்கள் அறியாமையினால் அவரை தடை செய்கின்றனர். பார்த்தீங்களா? ஆண்டவர் நான் வந்து அவனை சுகமாக்குவேன்னு சொல்கிறாரு, இவன் என்ன பண்ணிட்டான்? அறியாமையினால் அவருடைய வருகையை அவன் தடை செய்து விட்டான். அன்பானவர்களே, யாருக்குத்தான் தகுதி இருக்கு? யாருக்குமே தகுதியே கிடையாது. தகுதி என்பது நம்மை விட்டு தள்ளி நிற்கிற விஷயம், சரிதானே? நம்ம ஆண்டவரிடத்தில் வருவதற்கு நமக்கு எந்த விதத்திலும் தகுதியே கிடையாது. ஆனால் பைபிள் சொல்லுது, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நம்ம அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டிய, அடிக்கடி சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு வசனம். என்ன வசனம்? எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. என்னால் இது ஆயிரம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தகுதி என்பது எனக்குள்ளேயே கிடையாது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் சஃபிஷியன்சி இஸ் ஆஃப் காட். பாருங்களேன், நம்முடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கிறதா? நம்முடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை பவுல் அழகாக சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு விஷயத்தை, இந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டானா? வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடலை, வேலைக்காரன் சோமன்லன்னு தான் சொன்னான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் கூப்பிடாமலே நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். அப்படி தானே? நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற ஏவுதல்களுக்கு நாம் நமது தகுதியை மறந்து இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சில ஏவுதல்களை அல்லது சில வாய்ப்புகளை நம்ம கொடுக்கிறாரா? கொடுக்கும் பொழுது நாமே நமது தகுதியை மறந்து அதற்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். 100க்கு அதிபதி அப்படி செய்தானா என்றால் செய்யலை. அப்படி செய்யாதபடியால் வேலைக்காரன் சுத்தமானானே தவிர அவனுடைய வீட்டுக்கோ, அந்த 100க்கு அதிபதியின் வீட்டுக்கோ, அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கோ எந்த நன்மையும் கிடைக்கல. உண்மைதானே? வேலைக்காரன் மட்டும்தான் சுகமானான். ஒருவேளை இயேசு வீட்டுக்கு வந்திருந்தா யோசித்து பாருங்க. ஸோ the family of centurion stopped with one blessing. இந்த 100க்கு அதிபதி குடும்பத்தில் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தோடு நின்றுச்சு. அவ்வளோதான். என்ன ஆசீர்வாதம்? 100க்கு அந்த வேலைக்காரன் சுகமானான். அவ்வளோதான். இது மத்திய 8ஆம் அதிகாரத்தில் இயேசு போன
கப்பர்நகூமுக்கு சென்ற முதல் இடம் யார் வீடு? முதல் இடம் அது கப்பர்நகூம் போனார். அந்த 110 வீட்டுக்கு போயிருக்கணும், ஆனால் போகல. அதே நேரத்தில் நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா முதல் 10 வசனங்களில் சகேயு பற்றி படிக்கிறோம். சகேயு, ஜாக்கியஸ், அவனும் தேடினான். எப்படி 110 இயேசுவை தேடினானோ சகேயுவும் இயேசுவை தேடினான். குள்ளமாக இருந்தனால கூட்டத்தில் போக முடியாது என்று சொல்லி காட்டத்தி மரத்தில் ஏறி உச்சாணி கொம்பில் உட்காந்து இயேசுவை உற்று பார்த்தான், எட்டி எட்டி பார்த்தான். அப்போ ஆண்டவர் கிட்ட வந்தார், மரத்துக்கிட்ட வந்து அவர் பார்த்து சகைவை கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த சகையோ, ஐயோ ஆண்டவரே எனக்கு தகுதியெல்லாம் கிடையாது ஆண்டவரே, நான் பார்த்துறேன், நல்ல நான் கொள்ளைக்காரன், நான் கொள்ளை அடிப்பேன், நான் நிறைய கமிஷன் அடிப்பேன் அப்படின்னு அவன் சொன்னானே. இன்றைக்கு உன் வீட்டுக்கு நான் வந்து தங்கணும்பான்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? மறு பேச்சும் பேசவில்லை, ஒரு பேச்சும் பேசவில்லை. அவன் சீக்கிரமாக இறங்கி லூக்கா 19:6 சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். வாட் சென்ச்சுரியன் மிஸ்ட் டு அக்காம்ப்ளிஷ், ஜாக்கியஸ் டிட் இட் இமீடியட்லி. சரிதானே? இந்த 110 வேகமாய் செய்ய தவறிய விஷயத்தை சகை என்ன செய்கிறான்? சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் வீட்டிலே தாம் தங்குவதற்கு இயேசு ஆர்வம் காட்டிய போது அவன் தன் தகுதியின்மையை மறந்துட்டான்ல. he forgot his unworthiness. இவன் பாட்டு பாடினானா, ஆண்டவரே எனக்கு தகுதியெல்லாம் கிடையாது ஆண்டவரே. பிரியமானவர்களே, பல நேரங்களில் நமக்கு இந்த மாயமான தாழ்மை தான் இருக்குது. மாயமான தாழ்மை என்ன அர்த்தம்? மாயமான தாழ்மைனா உண்மையிலே தாழ்மை கிடையாது, தாழ்மை மாதிரி அப்படி காமிச்சிக்கிறது. சரிதானே? பொய்யான தாழ்மை அப்படின்னு சொல்லலாம். பொய்யான தாழ்மை. நமக்கெல்லாம் என்னங்க தகுதி இருக்குது, சே வெளியில் போயிடும் அப்படின்னு ஓடி போயிடுறாங்க நிறைய பேர் திருவிந்தில். அப்படி பார்த்தா மேலே நிற்கிற பாஸ்ட்டுக்குமே தகுதி கிடையாது தான். அப்படி தானே? அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ பாருங்கள், இந்த சகேயு தன் தகுதியின்மையை மறந்து இயேசுவுக்கு இடம் கொடுத்தபடியால் வசனம் என்னங்க சொல்லுது? லூக்கா 19 இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. 19:9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. முழு குடும்பத்துக்கே. சரிதானே? இயேசு வந்து விட்டால் முழு குடும்பத்துக்கே அந்த ஆசீர்வாதம் வரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது கப்பர்நகூமுக்கு இயேசு வந்தார். 110 வீட்டுக்கு வருவேன், நான் வருவேன், ஐ வில் கம் அப்படி தான் சொன்னார். நான் வருவேன், வந்து அவனை சுகமாக்குவேன்னு சொன்னார். இந்த 110 என்ன செய்யலை வர, அப்படியே ஆண்டவரே வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூட்டு போயிருந்துருக்கலாம். விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டினார், உண்மைதான். ஆனாலும் இயேசு நான் வர்றேன்னு சொன்னதை அவன் வரவேணான்ற மாதிரி தன்னுடைய தகுதியின்மையை முன்வைத்து அவர் வருவதை அவன் தடுத்து விட்டான். சரிதானே? இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு. உடனே அந்த வேலைக்காரன் சுகமாயிட்டான். சரிங்களா? 110 வேலைக்காரன் சுகமாயிட்டான். அந்த கதை முடிஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, வெர்ஸ் 14, 14ஆம் வசனம், இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து, பேதுருவின் வீடு, பேதுரு வீட்டில் யார் இருக்கா? அவங்க மாமியும் இருக்கிறாங்க. வந்தால் பேதுருடைய மாமி எப்படி இருக்கிறாங்க? அந்த அம்மா ஜுரமாக கிடக்கிறாங்க. நூற்றுக்கு அதிபதியை விட
தகுதியில் குறைந்தவன் யார்? பேதுரு. உண்மையே இல்லையா? 100க்கு அதிபதியை விட தகுதியில் குறைந்தவன் பேதுரு. பேதுரு யார்? ஒரு மீனவன். 100க்கு அதிபதி 100 பேரை கீழே வச்சிருப்பான். ஆனால் இந்த பேதுரு 100 மீனவர்கள் ஒருவனாக இருப்பான். அப்படி தானே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, பேதுருவின் வீட்டுக்கு வருகிறார். இந்த பேதுருவும் சரி, தன் தகுதியை குறித்து சற்றும் சிந்தியாமல் சந்தோஷமாய் இயேசுவை தன் வீட்டில் குடும்பமாய் ஏற்றுக்கொண்டான். பேதுரு இயேசுவை ஏற்றுக்கொண்டான். சரி, அதனால என் ஆசீர்வாதம். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே பேதுரு குடும்பத்திற்கு உண்டான ஆசீர்வாதமான விளைவுகள் என்னென்ன? பேதுருவின் மாமி சுகமாயிட்டாங்க. சரிதானே? பேதுருவின் மாமி சுகம் பெற்றால், சுகம் பெற்ற உடனே சும்மா இருக்கல, சுறுசுறுப்புடன் சுழன்று சுழன்று சுகமளித்தவருக்கு சேவை செய்தால். அப்படி தானே? பைபிள் அப்படி தான் சொல்லுது. பாருங்களேன், மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜூரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். உடனே அவள் பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டாள். அதாவது தனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு இவள் பணிவிடை செய்ய ஆரம்பித்து விட்டாள். இயேசுவை என்ன செய்தார்? 3வது ஆசீர்வாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவும் இனிமையாய் இளைப்பாறினார். கொஞ்சம் அப்படி இப்படி களைப்போடு வந்திருக்கலாம், அங்கங்கே அலைஞ்சு தெரிஞ்சு. அவருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், இளைப்பாறுதல். ஏன்னா இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க? உட்கார வச்சு கவனிக்கிறாங்க. இயேசுவும் இனிமையாய் இளைப்பாறினார். மட்டுமல்ல, என்ன தெரியுமா? 16ஆம் வசனம் பாருங்க. இந்த அம்மா கவனித்த கவனிப்புக்கு பிற்பாடு இயேசு அடுத்து என்ன பண்ணாராம்? அஸ்தமனமான போது, மத்தேயு 8:16, பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். இந்த அம்மா சுகமாயிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க இயேசுவை கவனிச்சாங்க. இவர் என்ன பண்ணார்? அதுக்கப்புறம் அநேகரை சுகமாக்கினார். பேதுருவின் வீட்டில் அன்று அநேகம் பிணியாளிகள் சுகம் பெற்றனர். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 100க்கு அதிபதி வீட்டுக்கும் இயேசு போயிருந்தான். 100க்கு அதிபதி வேலைக்காரர் மட்டுமில்லை, இன்னும் எத்தனை பேர் என்ன செஞ்சுருப்பாங்க? சுகமாக இருக்கலாம். பேதுருவின் வீடு மிகவும் சிறிய வீடாகத்தான் இருந்திருக்கும். சரிதானே? கம்பேர் பண்ணி பார்த்தா 100க்கு அதிபதி வீட்டை ஒப்பிட்டு பார்த்தால் பேதுரு வீடு எப்படியா இருந்திருக்கும்? சிறிய வீடாகத்தான் இருந்திருக்கும். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்க, அந்த பேதுருவுடைய அந்த சிறு வீட்டில், அந்த சிறு இடத்துல வசனத்தில் படிக்கிறோம், அநேக பிசாசு பிடித்த அநேகர் பிணியாளிகள் எல்லாம் வந்தாங்க. அவங்களெல்லாம் இயேசு சுகமாக்கினார். அப்போது மிகப்பெரிய வீடு 100க்கு அதிபதியின் வீடாக இருந்திருக்கலாம். அங்கே அண்டை அயலகத்தார் அநேகர் வந்திருப்பாங்கல்ல. கொர்நேலியு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கொர்நேலியு வீட்டில் கூட அவர் என்ன பண்ணாராம்? நிறைய பேர் கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தாராம், இந்த பேதுரு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிதானே? இந்த 100க்கு அதிபதியும் என்ன செஞ்சிருக்கலாம்? மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இயேசு தன் வீட்டுக்கு வரட்டும், இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு அப்படின்னு அவன் அனுமதித்திருந்தால் அந்த ஒரு வேலைக்காரர் மட்டுமல்ல, எத்தனை பேர் சுகமாக இருந்திருப்பான்? காரணம், அவன் தன்னை தகுதியற்றவன் என்று கருதி அவனே பெரும் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருந்து விட்டான். என்னைக்கு நான் தகுதியில்லைன்னு சொல்லி தட்டி கழிக்கிறோமோ, சில நேரங்களில் பாருங்களேன், இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சர்ச்சில் ஏதாவது நம்ம வழியை வந்து கொடுக்குற சில பொறுப்புகளுக்கு தகுதியில்லைன்னு சொல்லிடுவாங்க. எதை பாஸ்டர் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாரோ அதுக்கு முன்னாடி வருவாங்க. சரிதானே? நீங்கள் வேண்டாங்க, நீங்கள் ஒரு இடத்துல இருங்க, இப்போதைக்கு இந்த பொறுப்பு தேவையில்லை, பிறகு பார்த்துக்கோ அப்படின்னா அதுக்கு வேகமாக முண்டியடிச்சிட்டு வரும். இதை செய்யுங்க, ஒரு பாடத்தை நடத்துங்க, இதை பண்ணுங்க, ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னா, ஐயோ நமக்கெல்லாம் தகுதி இல்லைங்க. ஊழியக்காரர் எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு தகுதி இல்லைன்றவாங்க. ஊழியக்காரர் எதை கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாரோ அதுக்கு நான் தான் தகுதின்னு வேகமாக முண்டியடிச்சிட்டு வருவோம். இதான் நம்முடைய பிரச்சனை.
பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ யோசித்து பாருங்க, ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் வரணும்னு விரும்புகிறாரு, ஆனால் அவர் போகவில்லை. இன்னொரு வீட்டுக்கு, பேதுருவின் வீட்டுக்கு அவரே சென்றார். பார்த்த ஆசீர்வாதம், ஏகப்பட்ட ஆசீர்வாதம். அந்த குடும்பத்துக்கு மட்டுமில்லை, அந்த குடும்பத்தில் இடம் கொடுத்தனால சுற்றி இருந்த அநேகருக்கு ஆசீர்வாதம். சரி, ஆட்டுக்குட்டியானவர் கப்பர்நகூமிலே 160 வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னாரு, ஆனால் அவர் போகவில்லை. இரண்டாவது, பேதுரு வீட்டுக்கு போனார். சுற்றிலும் இருந்தவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள். என்ன பாடங்கள்? ஆட்டுக்குட்டியானவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். அதாங்க நம்ம படிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர்கிட்ட என்ன பாடம் படிச்சுக்கணும்? முதல்ல, இயேசு எல்லாருடைய வீட்டுக்கும் சென்றார், செல்ல விரும்பினார். சரிதானே? இயேசு எல்லாருடைய வீட்டுக்கும் சென்றார், செல்ல விருப்பம் காட்டினார். இது ஒரு பாடம். நம்ம எல்லார் வீட்டுக்கும் போவோமா? எல்லார் வீட்டுக்கும் போவோமா? நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு பழகினவங்க, நம்ம ஊருக்காரவங்க, அப்படி தானே? நம்ம குளங்கோத்திரம் சேர்ந்தவங்க, அங்கே தான் போவோம். எல்லார் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டோம். ரெண்டாவது, இந்த 160 வீட்டுக்கு வரேன்னு சொன்னார், ஆனால் அவன் அதற்கு விருப்பம் காட்டலை. தனது மன விருப்பம் நிறைவேறாத போதும் இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். அந்த மன விருப்பம் நிறைவேறாத போதும் அவர் அவனை பற்றி குறை பேசவில்லை. 160 பற்றி குறை சொன்னாரா? என்னப்பா இவன், என் வீட்டுக்கு நான் வர்றேன்னு சொல்கிறேன், பார்த்தா இவன் ஒரு வார்த்தை வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு ஆண்டவர் தான் சொன்னார். சொல்லலைங்க. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஒரு வார்த்தை கூட அவர் கூப்பிடலைங்க, அவர் வாயை திறந்து வாங்கன்னு கூட சொல்லலை அப்படின்னு சில நேரத்தில் நம்ம குறை சொல்லிடுவோம். ஆமாம் இல்லையா? வான்னு கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பெரிய வருத்தத்தை மனசில் குவித்து வைத்து கொள்வோம். சரிதானே பிரியமான தேவ பிள்ளைகளே? ஆனால் இயேசுவை பாருங்கள், ஆண்டவர் இயேசு ஆட்டுக்குட்டியானவர் நம்ம கொடுக்குற பாடம். இந்த 160 பற்றி எந்த குறையுமே அவர் சொல்லலை. ஆனால் என்ன பெருமையாக பேசினார்? இஸ்ரவேலருக்குள்ளும் இவனுக்கு இருந்த விசுவாசம் மாதிரி நான் வேறு யார்ட்டையும் பார்க்கல. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இனிமையாக எவ்வளவோ காரியங்கள் இருக்கும் பொழுது அந்த நபரை குறித்து அதை பேசாமல் அவருடைய குறையை மட்டும் பேசினால் பழம் தொங்கிக்கிட்டு இருக்கு, அந்த பழத்தை விட்டு காயை பறிக்கிறதுக்கு சமமாக. திருவள்ளுவர் எவ்வளோ அழகாக 2 லைனில் முடிச்சு 1.5 லைனில் முடிச்சிட்டார் பார்த்தீங்களா? ஒரு நபரை குறித்து பேசுகிறதுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு, பார்த்தியா அவன் என்னை வீட்டுக்கே கூப்பிடல, இயேசு சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அவனுடைய விசுவாசத்தை பாருங்கப்பா, எவ்வளோ பெரிய விசுவாசம். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானவர் கற்றுக் கொடுக்குற பாடம் அதுதாங்க. நம்மளை யாரும் மதிக்கலையா, நம்மளை யாரும் கூப்பிடலையா, வான்னு கூட சொல்லலையா, அவரை பற்றி நல்ல விஷயத்தை பேசணும். கல்டிவேட் த ஹேபிட் ஆஃப் ஸ்பீக்கிங் குட் ஆஃப் அதர்ஸ். எல்மைட் எழுதுவாங்க, கல்டிவேட் த ஹேபிட் ஆஃப் ஸ்பீக்கிங் குட் ஆஃப் அதர்ஸ். மற்றவர்களை குறித்து நல்ல காரியங்களை பேசும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனார்? கப்பர்நகூம் போனார். அவர் எங்கே போய் அப்படி அங்கே எப்படி நடந்துக்கிட்டார்? ஒரு வீட்டுக்கு வரேன்னு சொன்னார், ஆனால் அவர் வரவேற்கவில்லை. ஆனால் அதை பற்றி குறையெல்லாம் பேசலை. நம்மளை மதிக்கலை, நம்மளை கூப்பிடலை, வைக்கலை, புலம்பாதீங்க, விட்டுருங்க, அவ்வளோதான். சரிதானே? அவங்கள பற்றி நல்லா தான் பேசணும். இந்த பாடத்தாங்க பழையத்தில் நமக்கே அந்த வந்துடும். அன்பான தேவ ஜனங்களே,
ஆட்டுக்குட்டியானோட படிச்சுக்கணும். 3வது, எளியோரையும் வலியோரையும் இயேசு மதித்தார். எளியோரையும் வலியோரையும். எளியோர்னா கஷ்டப்படுறவங்க, வலியோர்னா வசதி வாய்ப்பு உள்ளவங்க. ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் உலகே உன் நிலைதான் மாறாதோ. அந்த காலத்து பழைய காலத்து பாடல் வரிகள். எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் உலகே உன் நிலைதான் மாறாதோ. உலகம் என்ன செய்யுங்க? உலகம் எளியோரை தாழ்த்தும், சி நீ அங்கே அப்படின்னு சொல்லும் கஷ்டப்படுறவங்கள. வலியோரை நல்ல வசதி வாய்ப்பு நல்ல பொறுப்பு பதவி எல்லாம் இருக்கா, அவங்கள ஐயோ வரிஞ்சு கட்டி விழுந்து விழுந்து கவனிக்கும் உலகம். அப்படி தானே பைபிள்லேயே அப்படித்தான் சொல்லுது பாருங்களேன். பைபிள்லேயே நம்ம சபையில் கூட அப்படித்தான் இருக்கான் பாருங்களேன். எங்கே வாசிக்கிறோம்? யாக்கோபு 2வது அதிகாரம் பாருங்களேன். யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரத்தில் 2 யாக்கோபு 2:2 ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, கவனிக்கிறீங்களா? ஒரு பணக்காரன் ஒருத்தன் சர்ச்சுக்கு வர்றான், ஒரு ஏழை ஒருவன் சர்ச்சுக்கு வருகிறான். மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நல்ல அந்த பணக்கார தோற்றத்தில் நல்ல ஆடை உடுத்தி மோதிரமெல்லாம் போட்டு வர்றவனை நோக்கி நம்ம என்ன சொல்லுவோம்? நீ இருந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், ஐயா இங்கே உட்காருங்க என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையில் உட்காரு என்று நீங்கள் சொன்னால், அங்கே உட்காரு அங்கே நில்லு என்று சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி, பேதகம்னா பாரபட்சம், பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா. ஒரு உதாரணத்தையே எடுத்து வைக்கிறார் யாக்கோபு. உங்கள் சர்ச்சுக்கு 2 பேர் வர்றாங்க, ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தர் ஏழை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பணக்காரனத்தை மதிப்பீங்க, ஏழை மதிக்க மாட்டீங்க. அதான் உதாரணம். பாருங்களேன், 100க்கு அதிபதி பணக்காரன். ஏசு அங்கே வர்றேன்னு சொன்னார். பேதுரு ஏழைன்னா 100க்கு அதிபதியோடு ஒப்பிட்டால் அவன் கொஞ்சம் குறைவானவன் தான் எல்லாத்திலையும், வசதிகள் சகலத்திலும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கும் வர்றேன்னு சொன்னார். 100க்கு அதிபதி வீட்டுக்கும் பேதுரு வீட்டுக்கும் போனார். அந்த கப்பர்நகூம் கலிலேயா கடல் அந்த ஓரத்தில் அந்த கரையில் பார்த்தீங்கன்னா அந்த கப்பர்நகூம் என்ற சின்ன பட்டணம் இருக்கும். அங்கே பேதுருவின் வீடு. அந்த பேதுரு வீட்டுக்கு நாங்கள் போனோம். எருசலேம் போயிருந்தப்போ இதான் பேதுரு வீடுன்னு காமிச்சாங்க. அதாவது இடிபாடுகளோடு இருந்த ஒரு இடத்தை காமிச்சாங்க. உள்ளெல்லாம் போய் பார்த்தோம். சரிங்களா அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கேயும் போனார், இங்கேயும் போனார். 100க்கு அதிபதி வீட்டுக்கும் போனார், பேதுரு வீட்டுக்கும் அவர் போனார். அன்பான தேவ ஜனங்களே, நாம் என்ன செய்வோம்? ஆள் பார்த்து தான் பழகுவோம். படிப்பு, பண வசதி, அந்தஸ்து வகைரா எல்லாம் பார்த்து தான் பழகுவோம். இதான் நம்முடைய பிரச்சனை. நமக்கு சமமானவர்களா நம்மை விட மேலானவர்களா, நமக்கு சமமானவர்களா நம்மை விட மேலானவர்களா என்று மோப்பம் பிடித்து விட்டு தான் பல்ல கூட காட்டுவோம். பிரியமான தேவ ஜனங்களே, அப்போ சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோட 1,44,000 பேர் இருக்க கண்டேன் அப்படின்னு வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த அதிகாரம் அப்படியே தொடர்ந்து சொல்லுது. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாருங்க? கப்பர்நகூம் போனார். அவர் எப்படிங்க வாழ்ந்தார்? அவர் எப்படி நம்ம பின்பற்றணும்? அவர் எல்லாத்துட்டையும் பழகினார், வித்தியாசமெல்லாம் பார்க்கல. எல்லாத்தையும் அன்பு காட்டினார், எல்லார் வீட்டுக்கும் போனார். தம்முடைய அன்பை அவர் எல்லாருக்கும் காண்பித்தார். முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம். முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். காட்டி கொடுக்க போகிற இடத்துல அன்பு வைத்தார். சரிதானே? காட்டி கொடுக்க போகிற இடத்துல அன்பு வைத்தார். உமக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் ஆண்டவரே என்று சொன்ன பேதுருவினிடத்திலும் அன்பு வைத்தார். எல்லார்ட்டையும் அன்பு வச்சார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருக்கிட்டையும் பாரபட்சமே வித்தியாசமே அவர் காட்டலை. ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சபைகள் இயேசுவை போலத்தான் பிரதிபலிக்கிறதா? சீயோன் போகணும் அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவரை இங்கேயே பின்பற்றணும். இங்கேயே ஆட்டுக்குட்டியானவர் பின்பற்றினாதான்
அங்கே போனதுக்கப்புறம் பரலோக சீயோன் போனதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்னாடியே போகலாம். சரிதானே? பிரியமான தேவ பிள்ளைகளே, சீயோன் போக விரும்புகிறவர்களே, உலகத்தார் போல நாமும் செய்தால் பாரபட்சங்கள் வித்தியாசங்கள் எல்லாம் பார்க்கிறவர்களாக காட்டுகிறவர்களாக இருந்தோம் என்றால் சீயோன் போவோம் என்று நினைக்கிறீர்களா? சீ என்று போவோம். சீயோன் போவோமா? சீ என்று போவோமா? அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதங்கள் வேணும்னு நினைக்கிறோம், சந்தோஷம்தான், அதில் தப்பே கிடையாது. ஆனால் ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற வேண்டும் என்றால் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையினால் பிரதிபலிக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவரை இந்த உலகத்தில் பின்பற்றும். ஆட்டுக்குட்டியானவர் எங்கெல்லாம் போனார், எப்படியெல்லாம் போனார், அவர் எங்கெல்லாம் போனாரோ எப்படியெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அப்படியெல்லாம் அவரை போலவே நாம் செல்ல வேண்டும். சரிங்களா? அதாங்க பாடம். இந்த பூமியில் கிறிஸ்துவானவர் எப்படி இருந்தார்? ஆண்டவரே, கிறிஸ்துவை போல் ஒரு கிறிஸ்தவனும் பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்துவை அவர் நடந்தது போலவே தானும் நடக்க வேண்டும். பைபிள் அப்படித்தானே இருக்குது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் படித்து பாருங்கள். அவரை போலவே தானும் நடக்க வேண்டும். இயேசுவை போல நீங்கள் நானும் நடக்கணுங்க. அதான் நம்முடைய லக்கு. அவர் கோல் இஸ் டு ரிஃப்ளெக்ட் ஜீசஸ். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அதனால் ஆண்டவரே, நானும் நடக்கணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்படைப்போம். இந்த புதிய மாதத்தில் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் இயேசுராஜா, உம்மை பிரதிபலிக்கிறவனாக நானும் என் குடும்பமும் மாறணும்னு சொல்லிட்டு நம்ம ஒப்படைப்போம். வெறும் ஆசீர்வாதங்கள் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு இயேசுவை காண்பிக்காமல் போயிடக்கூடாதுங்க. இயேசுவை நம்மளோட வாழ்க்கையில் காண்பிக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் புதிய மாதத்தில் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்ய போகிற எல்லாவித கிரியைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, நல்ல பாடங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த புதிய மாதத்தில் ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றும் அனுபவத்தில் இருந்து ஒரு பாடத்தை, கப்பர்நகூமில் ஆட்டுக்குட்டி என்று தேவாட்டுக்குட்டி என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவர் இயேசுவை போல நாங்களும் எல்லா விதத்திலும் உருமாற்றம் அடைய ஆண்டவர் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். உம்முடைய ஆவியினால் நிரப்பும் இந்த புதிய மாதத்தில் உம்முடைய அருளையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய அளவில்லாத அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.